அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு. பாவகர்மா, புண்ணிய கர்மா, இதற்குரிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதனாலேயே நமக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன. எல்லா மதங்களுமே நல்லது செய்ய வேண்டும் என்றும் கெட்டது செய்யக்கூடாது என்றும் சொன்னாலும் காரணம் விளைவு என்ற தொடர்பை நமது மதத்தை போல் அழுத்தி சொன்னதில்லை. ஒரு உருவத்தை மனதில் நிறுத்தி நம் பிரார்த்தனையை தெய்வத்தின் மீது முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உருவ வழிபாடு உதவுகிறது தான். ஆனால் நமக்கு தெரியும், நாம் பார்க்கிற முருகன் உருவமோ பிற கடவுளின் உருவமோ இது அல்ல என்பது. உண்மையில் சிவன் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியாது. இப்படித்தான் இருப்பார் என்று உருவகப்படுத்தி படமாக்கி அதை நம் மனதில் பதிய வைத்து விட்டோம். அதற்கு அலங்காரம் செய்து அழகு பார்த்து அதிலேயே லயித்து அதற்கு மேல் செல்லாமல் அந்த கட்டத்திலேயே நின்று விடுகிறோம். அடுத்த கட்டத்திற்கு செல்ல மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் அவசியம். தவ யோகிகள் ஞானிகள் எல்லாம் உருவ வழிபாட்டை தாண்டி இறைவனை மனக்கண் முன் நிறுத்தி யோக நிலையிலிருந்து தவம் செய்து இறைவனை கண்டார்கள். ஏன் இத்தனை வடிவங்கள், ஒரே வடிவம் போதாதா என்று கேட்பவர்களும் உண்டு. தண்ணீர் குளிர்ச்சியாக உறையும் போது ஐஸ் கட்டியாகிறது. சூடு செய்தால் வெந்நீர் ஆகிறது. சும்மா இருந்தால் தண்ணீர் ஆகிறது. வெயில் காலத்திற்கு மழை காலத்திற்கு ஏற்றாற்போல் தண்ணீரை உபயோகிக்கிறோம். அதே மாதிரி தாங்க அந்தந்த சமயத்துக்கு தேவைப்படுற மாதிரி கடவுளை வணங்குகிறோம். விக்னங்கள் இல்லாமல் காரியம் நடக்கணுமா, விநாயகரை கும்பிடு. பெண்கள் சௌபாகியத்தோடு இருக்கணுமா, அம்பாளை கும்பிடு. தோஷங்களினால் சங்கடம் வராமல் இருக்க நவகிரகங்களை கும்பிடு. எதிரிகளால் துன்பம் வராமல் இருக்கணுமா, உக்கிரமான தெய்வங்கள் என்று நாம் நிறைய லிஸ்ட் வச்சுருக்கோம். இப்போது திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தால் ஒரே ஒரு டீச்சர் போதும். பெரிய பள்ளிக்கூடமாக இருந்தால் நிறைய டீச்சர்கள் தேவைப்படுது இல்லையா? ஒரே ஊருக்கு பல வழிகளிலும் போகலாம். சென்னைக்கு பூந்தமல்லி வழியாகவும் வரலாம், தாம்பரம் வழியாகவும் வரலாம். அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நபியாகவும் இயேசுவாகவும் புத்தராகவும் வழிபடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் கால வரையறைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் நம் வழிபாட்டு முறைகளோ கால வரையறையை கடந்தது. பகவானை வணங்கினால் மட்டும் போதாதுங்க. யாருக்கு நல்ல குணம் நல்ல எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மனதில் இறைவன் குடியிருப்பான். இறைவன் அருளை பெற வேண்டும் என்றால் பெரியதாக யாகம், அபிஷேகம், அலங்காரம் செய்வது எல்லாம் தேவையில்லைங்க. அது எல்லாம் நமக்காகத்தான். முதலில் நம் மனதை சுத்தம் செய்ய வேண்டும். அது எப்படிங்க சுத்தம் செய்கிறது? தண்ணி ஊற்றி கழுவி விடணுமா? அப்படியெல்லாம் வேண்டாம். அடுத்தவர்கள் மேல் வீண் பழி போடக்கூடாது. ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவர்களுக்கு முன்பாக ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடாது. அது நம்பிக்கை துரோகம். ஒருவரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. இறைவன் எங்கே குடியிருக்கிறார்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் மனசுலையும் தான் இருக்கிறார். இறைவன் குடியமர கோயிலாக நம் நெஞ்சங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல மனசு தூய்மையாக இருந்தால்தான் பார்ப்பவர்களும் தூய்மையாக தெரிவார்கள். பாவத்தை குறைப்பதற்காகத்தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். பகவானை அடைய பல வழிகள் இருந்தாலும் பக்தி வெளியே எளிமையானது. சாயங்கால நேரம், காலையில் சந்தியும் மாலையில் சந்தியும், இந்த 2 வேளையும் அந்தி சந்தி நேரம். தேவதைகள் எல்லாம் கூடுகிற நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். விளக்கேற்றி வைத்து கடவுள் முன் நின்று தோத்திரங்களை பாடி 1 நிமிஷ நேரம் கடவுளை தியானம் செய்தாலும் அதற்கு தனி பலன் உண்டு. இரவு தூங்குவதற்கு முன் இன்னைக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கோமா, இல்லை யாருக்காவது கெட்டது செஞ்சுருக்கோமா என்று யோசித்து கடவுளை நினைத்து கொண்டு உறங்கினால் கெட்ட சொப்பனம் வராது. தூங்கும்போது தான் நம்முடைய ஆத்மா இறைவன் கிட்ட வரைக்கும் போயிட்டு வருது. அதனால்தான் காலையில் எந்திரிக்கும் பொழுது புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கிறோம். தினமும் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எந்த வேலையை செய்தாலும் இறைவனோட தொடர்புடைய இருக்கணும். இது நம் வாழ்க்கை முறை, பிரசங்க முறை இல்லை.
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. இந்த ஒரு ஸ்லோகம் துதிக்கப்பட்டால் முழு விஷ்ணு சகசரநாமம் படித்த பலன் கிடைக்கும். இது ஈஸ்வரன் கூறியது. விஷ்ணு சகசரநாமம் முழுதும் படிக்க முடியலைன்னாலும் இந்த 2 வரியை படித்தாலே போதும், விஷ்ணு சகசரநாமம் முழுதும் படித்த பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.